வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன் குழம்பு மசாலா எப்படி நல்ல சுவையாக மணமாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டிலையே நான் அடிக்கடி மீன் குழம்பு மசாலா இப்படி தான் நான் வறுத்துக்குவேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானது ஒரு 20 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இது காரம் கம்மியாக உள்ள மிளகாங்கிறதுனால 20 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே கலருக்காக 6 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வரமிளகாயை வெறும் வாணலியில் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த வரமிளகாயை நம்ம வெறும் வாணலியில் அப்படி வறுக்கும்போது அதோட நெடிக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் தும்மல் போடுற அளவு ஆகிடும். அதனால் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா நெடி கொஞ்சம் குறைவாக இருக்கும். மசாலாக்களை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வறுக்கணும். நான் வந்து எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா இருக்கும். நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. 1 கப் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி வாங்குறது தான் வழக்கம். நாட்டு கொத்தமல்லி ஒன்று கலர் வந்து நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் மணமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த மல்லி வந்து நம்ம தனியாக வறுத்து இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சா கூட 6 மாதம் ஆனாலும் அதோடய ஃப்ளேவர் போகாது. அந்த அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி நல்ல மணமாக கொடுக்குங்க. 1 கப் அளவு நாட்டு கொத்தமல்லிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் கிலோ கணக்கில் மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்னா அதோட அளவுகளை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம நாட்டு கொத்தமல்லியை வறுக்கும் போதும் கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த டைமில் நல்ல ஒரு வாசமும் வரும். அப்போவே நம்ம மாற்றிடணும். கருகிற அளவுக்கு எதையுமே வறுத்துடக்கூடாது, கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். 1/4 கப் அளவு சீரகமும் 1/4 கப் மிளகுமே சேர்த்து வறுத்தாச்சு. லைட்டாக வறுத்த உடனே கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் கசப்படிக்கும். அதே சமயத்தில் நம்ம வெந்தயத்தை தனியாக வறுத்தோம் அப்படின்னா இப்போ பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒன்று போல் அந்த ஸ்பீடாக வறுக்க தெரியாது. அப்போ சட்டியோட சோட்டுக்கு வெந்தயம் கருகிருச்சுனாலும் அந்த குழம்புல கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வறுக்கும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுப்போங்க. இது சாப்பாட்டு அரிசி தாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்ப வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் அரிசி சேர்க்குறது. அரிசி வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அதாவது நம்ம பொரி உருண்டெல்லாம் செய்கிறதுக்காக நம்ம வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு அதையும் நம்ம வறுத்து வச்ச மசாலாக்களோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடுகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து வறுக்கும்போது நீங்கள் அந்த பட்டு பட்டுன்னு முழுசாக வெடிச்சுடணும். வெடிக்காமல் நம்ம கடுகை வந்து மசாலாக்களில் சேர்க்கக்கூடாது. நல்லா இப்போ சட்டியில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி படபடன்னு எல்லா கடுகுமே வெடிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஒன்று கூட இல்லாமல் நல்லா பட்டு பட்டுன்னு வெடித்து வரும். அந்த மாதிரி நம்ம கடுகை வறுத்துக்கணும். எப்போவுமே கடுகு வந்து எண்ணெயில் போட்டு பொரிய விட்டாலும் சரி, முழுமையாக பொரிஞ்சதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுவே வந்து நமக்கு பாய்சனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடுகு வந்து நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ கடுகும் வறுத்து நல்லா பொடி பண்ணியாச்சு. நான் ஒரு துண்டு ஆரம்பத்தில் விரலி மஞ்சள் காமிச்சிருப்பேன். வீட்டில் எப்போவுமே ஃப்ரெஷ் மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விரலி மஞ்சள் வாங்கி நல்லா குழவிக்கல்ல 1 2மா நல்லா அப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ 2 கீத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சளோடு சேர்த்து அந்த கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். மஞ்சளும் நம்ம வறுத்துட்டு தான் சேர்க்கணுங்க. அப்போ தான் மசாலா வந்து ரொம்ப மணமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இதில் வந்து ஒரு சீக்ரெட் மசாலா என்ன அப்படின்னு பொருள் என்ன அப்படின்னா பூண்டு சேர்க்கணுங்க கட்டாயம். அந்த பூண்டை வந்து நம்ம 1 2ஆக தட்டிட்டு எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பூண்டை இந்த மாதிரி தோலோடு தட்டிட்டு சேர்த்தாதாங்க அந்த மசாலாவோட மணமே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம கடைகளில் சுவைக்காக அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம அஜினோமோட்டோலாம் சேர்க்கக்கூடாது, சேர்க்கவும் மாட்டோம். நம்ம இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா செவக்காக வறுத்துட்டு இப்படி ஓரமாக இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணணுங்க. அந்த பூண்டு வந்து அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. நீங்கள் 1 கிலோ வந்து கொத்தமல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு மட்டும் பூண்டு இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கணுங்க. பூண்டு மணம் அதிகமாக இருந்தாலும் மசாலா வந்து நல்லா இருக்காது, மீன் குழம்போட வாசமே இருக்காது.
அதனால் நீங்கள் பூண்டு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் முதல்ல இந்த வரமிளகா, அந்த வறுத்து வச்ச மஞ்சள் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2, 3 சுற்று சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொடியாயிடும். அதுக்கப்புறம் மீதி வறுத்து வச்ச மசாலாக்களை நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா எப்போவுமே அந்த மஞ்சள் வந்து தனியாக அந்த எல்லாத்தையும் ஒன்றா கொட்டும்போது மஞ்சள் வந்து அரைப்பட டைம் எடுக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு மிளகா வந்து அரைப்படாமல் அப்படியே நின்றும். அதனால தான் முதல்ல நம்ம வரமிளகாய் இப்படி இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக எல்லாமே பவுட்ரு பண்ணி வந்துருங்க. இந்த மாதிரி நீங்களும் மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த பொடி வச்சுட்டு குழம்பு செய்ய போகிறேங்க. சூப்பராக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணுங்க. சுவையான வீட்டில் செய்யக்கூடிய மீன் குழம்பு மசாலா தூள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.